கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் இந்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நான் நம்புகிறேன், நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று தினத்தின் செய்தியின் தலைப்பு ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா. தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்திருந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று இங்கே வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை நாம் பார்க்கிறோம். நம்மேல் வைத்திருக்கிற அன்பை குறித்து பார்க்கிறோம். நமக்கு செய்யக்கூடிய ஆசீர்வாதத்தின் காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் காட்டிலும் இயேசு பிதாவினுடைய சிங்காசனத்திலே உட்காருவது போல நாம் ஜெயம் கொண்டு அவரோடு கூட இருப்போமேனால் அந்த சிங்காசனத்துக்கு கூட உட்காரும்படியான அருள் செய்ய நம் இயேசு வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்காருவது போல என்று பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சிங்காசனத்திற்கு கூட உட்காரும்படியாக பாக்கியத்தை பெற்றவர்கள் நாம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, பரலோக ராஜ்யத்தில் இயேசுவோடு கூட அமர வேண்டுமேயானால் நாம் இயேசுவை போல எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க வேண்டும். இயேசு முதலாவது பிசாசை ஜெயித்தார். பிசாசானவன் இயேசுவை 40 நாள் உபவாசம் இருந்தபோது அவரை சோதித்தான் என்று மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசுடைய பசியை அறிந்து நீர் தேவகுமாரனானால் கல்லை அப்பமாக்கி சாப்பிடும்படி சொன்னான் என்று அங்கு பார்க்கிறோம். இயேசு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சாத்தானை ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அதுபோல பிசாசமன் நம்முடைய சூழ்நிலையை அறிந்து நம்மை சோதித்து வரும்போது சோதனையை கொடுக்க வருவான். அந்த நேரத்தில் தேவ வசனங்களை கொண்டு அவனை ஜெயிக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இயேசு ஊழியத்தில் சகல ஜனங்களுக்கும் உபதேசம் செய்து கொண்டிருந்த போது ஜனக்கூட்டம் இயேசுவை சூழ்ந்திருந்தது. அப்போது அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்டது. அதற்கு அவர் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாய் இருக்கிறார் என்று லூக்கா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இப்படி சொல்லி தன் மாமிச சம்பந்தத்தின் உறவை வென்றார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இயேசு பிதாவின் சித்தமே எனது பிரதான ஊழியம் வாழ்வு என்பதை விளங்க பண்ணினார். அதுபோல நாம் கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் விட்டு இயேசுக்காக வாழ்ந்து ஜெயிக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, மார்க்கு 16:6 வாசிக்கும் போது அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனான இயேசுவை
தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கு இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்று சொல்வதையும், இயேசு தம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆகவே இயேசு மரணத்தை ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். நாமும் கூட பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். இப்படி நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்தார். அதுபோல நாமும் ஜெயித்தால் இயேசுடைய அருகில் நித்தியத்தில் பரலோக ராஜ்யத்தில் அவருடைய மனவாட்டியாக அமரும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு அருமையான தேவஜனமே, உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நாம் ஜெயிக்க வேண்டும். பிசாசுடைய எல்லா கிரியைகளையும், அவனுடைய வஞ்சகத்தை நாம் வெல்ல வேண்டும். அவனுடைய எல்லாவித சோதனையிலும் நாம் ஜெயிக்க வேண்டும். அப்பொழுது பிதா நமக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய சிங்காசனத்திற்கு பக்கத்தில் இயேசுவோடு கூட நாம் அமர பாக்கியம் கிடைக்கும். எனவே நாம் ஜெயமெடுக்கிறவர்களாக இந்த பூலோகத்திலே ஜீவிப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.